கவலையே படக்கூடாது. நம்மலாம் எப்பவும் மற்றவங்களுக்காக தான் வாழ்க்கை வாழ்கிறோம். ஈவன் ஒரு ஃபேமிலி லைஃப் கூட பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான், இந்த ட்ரெஸ் பண்ணால் இந்த செருப்பு போவான் அவன் நினைப்பான், இவன் இது தப்பு. உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி ஆங்கிலத்திலோ வேறு எந்த ஒரு பாஷையிலையுமோ நீங்கள் பேசி பழகணுன்னா தப்பு வரும்னு பயமே இருக்கக்கூடாது. தப்பாக பேசினா தான். இப்போ சைக்கிள் கற்றுக்குறீங்க, சைக்கிள் எடுத்தோன்னா பின்னாடி பிடிச்சிட்டு வர்றவங்க அப்பாவோ அண்ணனோ கொஞ்சம் நம்ம விட்ட கீழே விழுந்துடுறீங்க. ஏன்? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியானாலும் விழுந்துடுறீங்க. ஓகே, திரும்ப கொஞ்ச நேரம் அப்படி பழகி பழகி கான்ஃபிடன்ஸ் அதிகமானாலும் வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் காரு, மோட்டர் சைக்கிள் எது எடுத்தாலும் பழகும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். கற்றுக்கிடும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் பழக 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 நல்லா வந்துடும். இப்போ கம்பு மேலே இந்த கயிறு மேலே நடக்கிறாங்க, ரோடு மேலே, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ இப்படி நடக்கிறாங்களேன்ட்டு நீங்களும் நடக்க முடியும். உங்களுக்கும் அந்த கட்டாயம் வந்தால்